பத்து திருக்கோத்தும்பி வேறு கோணாம் புறந்தரமும் பொற்பமைந்த நான் வேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு ஜோதி வானவரும் தம்மறியா சேவேடி சேவேடிக்கே செந்தூத கோத்தும்பி நானார் என் உள்ளமார் நானாமார் என அறிவார் வானோர் பிரானுக்கு ஆண்டு நிலை மதிமயங்கி ஊனார் உடைத்தலை உம்பலத்தேன் நம்பளவாம் தேனார் கமலுக்கு செந்தூதாய் கோத்தும்பி தினைத்தேன் உள்ளத்தேன் பூவிழ்ந்தேன் உண்ணாதே நினைத்தேன் காண்பதரும் பேசுவதும் எப்போதும் அனைத்துலகம் உள்ள ஆனந்த தேன் சொரியம் குளித்து உடையானுக்கு செந்துதா கோத்தும்பி. ஆமாங்க, வண்டை தூது வர்றாங்க. அங்கே தினைத்தேன் உண்ணாதே பூவில் தேனை உண்ணாதே நினைத்தேன் தன்னை பேசும்போது எப்போதும் அனைத்து உள்நோக்கி ஆனந்த தேன் சொரியும் குளித்து உடையானுக்கு செந்தூதாய் கூத்தும்பி. வண்டை தூது வர்றாங்க தும்பி. சிவாயன். இந்த வரியை நல்லா கவனிச்சு பாருங்களேன். தினைத்தேன் உள்ளன் தேன் பூவின் தேனை உண்ணாதே. ஆமாம், பூவின் தேனை உண்ணாதே நினைத்தேன் காண்பதெல்லாம் பேசும்போது எப்போதும் அனைத்தெழுந்து உள்நோக்கி ஆனந்த தேன் சொரியும் குளித்து உடையானுக்கு செந்துவாய் கோத்தும்பி. ஆமாங்க, வண்டை பார்த்திங்கன்னா, நீ என் கணவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் பூவின் தேனை உண்ணாதே அப்படின்னு அற்புதமான ஒரு வரி பார்த்துக்கங்க. இந்த வரி ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல நோக்கத்தோட உள்நோக்கத்தோட நல்லா நோக்கி பார்த்தோம்னா, தினைத்தேன் உள்ளத்தேன் பூவில் தேனை உண்ணாதே. எவ்வளோ பெரிய கருத்துன்னு பாருங்கள், எவ்வளோ உடைய ரசிக. இது திருவாசகம் சொல்கிறதா? திருவாசகம் தேனே சொல்லலாம். தூத்தும்பி தூது விட்டதுக்கு சிவபெருமானுக்கு சிவாய நம சிவாய நம. திருவாசகம் என்னும் தேன் பருக பருக இனியது, பருகி பாருங்கள் புரியும். நன்றி.